தமிழ் சினிமாவில் இருதுருவ கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சிம்பு தனுஷ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அஜித் விஜய் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ரஜினி கமல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் முதல் முறையாக இருதுருவம் கதாநாயகர்களாக கருதப்பட்டது நம்முடைய முன்னாள் தமிழக முதலமைச்சரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவங்க தான் இருதுருவம் அப்படின்ற முறையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் நல்லா தமிழ் சினிமாவை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆரும் சிவாஜி அவர்களும் தமிழ் சினிமாவில் இருதுருவமாக அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துக்கு கோல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் முழு கவனத்தை செலுத்தி அரசியலுக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய சிவாஜி அவர்களுடைய வரவேற்பு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இரு துருவங்கள் அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு போர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அந்த விசிபிள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் யாராவது ஒருத்தவங்க டைவர்ட் ஆனாலும் இல்லை கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போனாலும் இன்னொருத்தவங்க நல்லாவே இருந்தாலும் அவங்களுடைய வரவேற்புகள் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரஜினியும் கமலும் அரசியலில் சில இடத்துல பேசினாலும் அரசியல் கட்சிகள் பெருசாக உருவாக்கி பெருசாக ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் கூட சினிமாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ரஜினி கமல் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் இப்போ அரசியலுக்கு வந்து தமிழக முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த சமயத்தில் அஜித் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இருதுருவ வரவேற்புகள் நிச்சயமாக அஜித்துக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலிலும் அப்படி தான். நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபியோடு சேராது, பிஜேபி காங்கிரஸோடு சேராது, திமுக அதிமுகவோடு சேராது, அதிமுக திமுகவோடு சேராது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் சேர மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் காலி ஆகிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேராமல் இருந்தால் தான் இவங்க ரெண்டு பேரையும் சார்ந்து அணிகள் அமைக்கப்படும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தர்மபுரி கலவரத்துக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்களும் பாமகவும் எதிரெதிர் திசையில் இருந்தால்தான் பலன் கிடைக்கிறது என்பதை திருமாவளவன் சரியாக உணர்ந்திருக்கிறார். அவர் சும்மா சொல்லலாம், நான் ஜாதி இல்லாதவன், சாதி எதிர்ப்பவன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே அவர் வன்னியர்களை எதிர்க்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பாமகவை எதிர்த்தால் தனக்கு வரவேற்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை சரியாக உணர்ந்திருக்கிறார். நான் ஏன் பாமகவை எதிர்க்கிறேன்னா அதுக்கு 1000 சப்பைக்கட்டுகள் கட்டலாம், அதில் முதல் சப்பைக்கட்டு உண்மையாகவே அவருக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை சரியாக உணர்ந்திருக்கிறார். பாமகவை எதிர்ப்பதனால் தலித் மக்கள் அவருக்கு ஒன்றிணைந்து வாக்களிக்கிறார்கள் என்பதை சரியாக உணர்ந்திருக்கிறார். அது 2011க்கு பிறகு திருமாவளவனுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக 2009 அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் சிதம்பரத்தில் எம்பி ஆனார். ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள், பெரும்பான்மையான தொகுதிகள் அல்ல அங்கீகாரம் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கல. ஆனால் 2011க்கு பிறகு அவர் மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ணார். ஸோ அங்கே வந்து சரியான வரவேற்பு கிடைக்கல. 2019 பாமக இல்லாத ஒரு அணி அப்படின்றதுல திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு அங்கே 2 தொகுதி வெற்றி பெற்றார். 2021 பாமகவுக்கு எதிரான அணி திமுகவில் ஃபுல் தலித் வாக்குகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு திமுகவிற்கு. 2024 அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாமகவை எதிர்த்து இருக்கின்ற அணியில் நாம் இருந்தால் நிச்சயமாக தலித் இளைஞர்களும் தலித் மக்களும் வாக்களிக்கிறார்கள். இதை நல்லா அவருக்கு டேஸ்ட் பார்த்துட்டாரு. ஸோ அப்போ அதுதான் அவர் விரும்புகிறாரு. எனவே அவர் பாமக இல்லாத அணியில் இடம்பெற வேண்டும், பாமக வரக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறார். நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். விஜய் இடம் திருமாவளவன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா ட்ரை பண்ணுறப்ப நம்ம விஜயிடம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் விஜயின் பலம் தெரியாது. ஒருவேளை விஜயோட போயிட்டோன்னா அதிக தொகுதி கிடைக்கலாம். ஆனால் நம்ம போயிட்டா திமுகவுக்குள்ள பாமக வந்துடும், அப்போ பாமக வெற்றி அடைஞ்சிடும், அப்போ பாமக வரக்கூடாது என்பதில் முனைப்பாக சரியாக கை நகர்த்திருக்கிறார் திருமாவளவன். இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா விஜய் வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் உள்ளே போயிடுச்சு. விஜய் கூட கூட்டணிக்கு 5 தொகுதி, அவங்க 108, விஜய் இவங்க 5, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 113. இன்னும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 தொகுதி தேவை. 6 தொகுதியில் பாமக கிட்ட 4 இருக்குது.
ஆனால் இவர் திருமாவளவன் தாம் வரேன் அப்படின்னு சொல்லாமல் இடதுசாரிகள் அவங்களுடைய அவங்க முடிவுக்கு பிறகு நான் காத்திருக்கிறேன். ஏன்னா இவர் மட்டும் போயிட்டு அங்கே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தா 2 தான் இருக்கும், இன்னும் 4 தேவை. அப்போ பாமக உள்ளே வரும். அப்போ பாமக நம்மளும் இருந்தால் ஆட்சி அதிகாரம் ஓகே, நாளைக்கு தேர்தலில் சந்திக்கும் போது நமக்கு தலித் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ தலித் மக்களை நம்ம ஒன்றிணைக்க முடியாது. அப்போ அதுலேயும் ஒரு உள்நோக்கத்தோட இடதுசாரிகள் இருக்கிற 4 தொகுதியோடு சேர்த்துட்டு நம்ம 6 பேராக போனோம்னா அங்கே சஃபிஷியண்ட்டான ஒரு தொகுதி கிடைக்கும் விஜய்க்கு. அவர் முதலமைச்சராக இருப்பார். ஸோ அப்போ இவருடைய நோக்கம் பாமகவை எதிர் திசையிலே வைத்திருக்க வேண்டும். அதில் கிடைக்கின்ற பலன் தலித் மக்களையும் தலித் இளைஞர்களும் தன் வசப்படுத்தலாம். அப்போ இதுதான் நம்முடைய யுக்தி. நம்ம சாதியெல்லாம் ஒழிக்க தேவையில்ல, அவங்களுக்கு எதிராக நம்ம சாதி மக்களை கிளர்ச்சி அடைய செய்து அதில் இருந்த பலனை நம் அரசியலில் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத சரியாக உணர்ந்திருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அவருக்கு ஜாதியை ஒழிக்கணும், எல்லாருக்கூடையும் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. தன்னுடைய சாதி மக்களை தன் பக்கம் இழுக்க வேண்டுமென்றால் அதற்கு பாமக என்ற எதிர் செயல்பாடு நமக்கு தேவை. அப்போ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்க்க முடியும், நம்ம கூட தலித் இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்றத அவர் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் 2026 ராமதாஸ் அணி திமுகவிடம் வரும்போது கூட ராமதாஸ் வந்து விட்டால் அதுவும் ஒரு பாமக தெரியும், அப்போ நம்ம தலித் மக்கள் வேற விஜய்க்கு பக்கம் போயிடுவாங்க என்றதை பயந்தார். ஆனால் விஜய் பக்கம் போயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனாலும் அவர் பாமக எதிர்ப்பு பயனை சரியாக அறுவடை செய்ய காத்திருக்கிறார்.